ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்க பைரவர் கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க, இந்த வீடியோ மூலமாக உங்களையும் நான் அழைச்சிட்டு போகிறேன். இது எங்கள் ஊருன்னு சொல்ல முடியாது, எங்கள் பக்கத்து ஊருக்கு உள்ள பைரவர் கோயில் தான். இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தான் போகிறோம். ஃபஸ்ட்டு போனோடனே அந்த அழகான குளம் இருந்துச்சு. அங்கே அதில் அவ்வளோ மீன் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதில் சில மீனுக்கு சாதம்லாம் போட்டாங்க. நாங்கள் சாதம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால போடல. நான் பக்கத்தில் பொரி வாங்கி அதில் போடலான்னு நினச்சேன். பொரியும் இல்லை. அப்புறம் என்ன போடுறதுன்னு தெரியல. சரின்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ வாங்க, கோயிலுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இப்படி தான் உண்டியல் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் கொடிமரம் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகல. வெளில உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வெளியில் போயிட்டு வந்துட்டேன். உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வாங்க, கோயிலுக்கு வெளில பார்க்கலாம். இது கோயிலுக்கு வெளிலனா ஃபஸ்ட்டு பைரவர் கோயில் இருக்கும். அதுக்கு பின்னாடியெல்லாம் மற்ற சாமியெல்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சக்தி விநாயகர்கிட்ட தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இது கோயிலுக்கு பின்னாடி, பைரவர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கும். அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பைரவர் கோயில் தெரியும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க, அதுக்கப்புறம் துண்ணூறுலாம் எடுத்து காய வச்சுருந்தாங்க போருக்கு. அது என்னன்னு தெரியாமல் நான் போய் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம்தான், பக்கத்துலேயே இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு. விநாயகர் அது கூட தான் இருக்கும். அந்த விநாயகர் அங்கே போனோம். இது கோயிலுக்கு பின்னாடி எடுத்தது நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்தளவு கூட்டமே இல்லை கோயிலில். ஒரு 5-6 பேர் தான் மொத்தமே இருந்தாங்க. ஏன்னா 12 மணிக்கு முன்னாடி இருந்ததுனால அபிஷேகம் இல்லை. 12 மணிக்கு தான் அபிஷேகம் பண்ணதுனால யாரும் இல்லை. அதுக்கப்புறம் விநாயகர் அப்படியே கும்பிட்டுட்டு, சூடன்லாம் ஏற்றலை, அப்படியே கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. இது முன்னாடிலேருந்து இருக்கு. எனக்கு தான் தெரியல, நல்லா ஆழமாக இருந்துச்சு கிணறு. அது உரம் போட்டுறதுனால நான் எட்டி பார்த்தேன். இல்லைனா எட்டி பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு ஆழம்னாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பின்னாடி அங்கே பார்த்தது தான். ஆனால் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான சிலைலாம் இருந்துச்சு. இது சிவன், அதுக்கப்புறம் நந்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். கிட்ட போயிட்டு அதை பார்த்தோம், சிவனை. அதுக்கப்புறம் விளக்கு இருந்துச்சு, அதை சும்மா வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இது இன்னொரு சிவன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போருக்கு, அதனால் அழகாக இருந்துச்சுன்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் இது முருகன் சாமி இருந்துச்சு பக்கத்துலேயே. இதெல்லாம் பைரவர் கோயிலுக்கும் பின்னாடியே ஒட்டியே இருக்குது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சாமி இருந்துச்சு. ஆஞ்சநேயர் நல்லா அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தேர் மாரி ஏதோ இருந்துச்சு, அதை வீடியோ எடுத்தேன் சும்மா. அதுக்கப்புறம் இது குங்க மரம்னு நினைக்கிறேன். இது